ஆனால் அவங்க அப்பா ரொம்ப மோசமான ஆள். என்னன்னா இங்கெல்லாம் தங்க ஓட்டுக்காருமா முடியாதுன்னு கூட கேட்க விட மாட்டாதா. ஒரு 50 ஃபீட் கொடுத்துட்டு ஓகேவா, ஓகே இறக்கிட்டேன். அப்புறம் 70 ஃபீட் ஓகேவா அப்படின்னு. அப்புறம் 100 ஃபீட் தூக்க போகிறேன். அது 100 ஃபீட் சொல்ல மாட்டேன். அவன் 80 ஃபீட்டில் போது இப்படின்னாரு. இன்னும் 20 ஃபீட் தான் இது அப்படின்னு. எது லேட்டு அப்படின்னு கேட்டாரு. நான் உனக்கு இறக்கி அப்படின்ட்டேன். இறக்கி 50 இறக்கி நிப்பாட்டினேன். விஜய் இப்படி மாதிரி தூங்கினாதான் இந்த கூட பல கோடி சம்பாதிக்க முடியும். நான் தூக்க ஆனால் இதெல்லாம் டூ மச் டார்ச்சர் பண்ணானா, ஏன்னா பாதி கோடி தந்துருந்தேன் உனக்கு. லூசு பண்ணே அப்படியே மியூசிக் பேங்க் ஆகும். லூசு பண்ணே ஆப்போசிட் சாங் பெரிய ஹிட். பழனிய கிராமம், பழனிக்கு குக் கிராமத்தில் ஒரு பொண்ணு வந்து விஜய் $1 போட்டிருக்குன்னா பெரிய சூப்பர் ஸ்டாராக போயிருக்கு. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் வைப் கொடுக்குது. அதாவது இவர் வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபராக, ஒரு ஸ்டண்ட் டேரக்டராக தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இவர் படங்களில் ஒரு நடிகராக தான் தெரியும். அதாவது படங்களில் ஒரு ஹீரோக்கு ஒரு என்ட்ரி இருக்கும் போதோ, இல்லை வந்து ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு கிளாஸான ஒரு ஃபைட் இருக்கும் போதோ இவர் உள்ளே வந்து ஒரு ஃபன் மேக் பண்ணி அதை அப்படியே ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக மாறுறதெல்லாம் என் கண்ணுக்குள்ளே மறையாமல் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 35 வருடங்களை கடந்து இந்த சினிமாவில் பயணிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. என் கூட இன்னைக்கு கடல் கண்ணன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சில ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது. அதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன டக்கு ஞாபகம் இருந்தோ அதை நீங்கள் வந்து எத்தனை படங்கள் சார் அப்பா, இவர் ஆக்ஷன் ஹீரோ ஆனதுல ஒரு முழுமுதற் காரணம் உங்களுக்கும் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், அது 100% அவரே சொல்லியிருக்காரு நிறைய வாட்டி. ரொம்ப ஏன்னா எந்த ஒரு ஹீரோவுமே தன்னை மேம்படுத்தி கொள்வான். நான் என்னோட உழைப்பு சொல்வார். நான் ஒரு லாஸ்ட்டாக பண்ணது வந்து ஒரு 50 படம் பண்ணேன். அதில் அந்த படம் பண்ணும்போது தான் விஜய், அதாவது அவரை பற்றி நிறைய நான் சொல்லுவேன். ஏன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஒரு பிகினிங்கில் என்னை டக்குன்னு ஆளை சொல்லி அனுப்புவார் வீட்டுக்கு. அப்போ ஃபோன்லாம் கிடையாது. வீட்டுக்கு போகணும்னா ஒரு வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லுவாங்க, விஜய் சார் கூப்பிட்டுட்டாருன்பாங்க. என் வீட்டுக்கு 3 நாள் விட்டு வந்திருக்காரு. போவேன். ஆனால் அப்போ VHS இந்த கேசட்டை பாருண்ணா, இந்த போஸ்ட் அடிக்கணும், அப்படி எடுக்கணும். நான் நீ விஜய் நீங்கள் பண்ணிடுவீங்களா? நான் பண்ணுறேன்னா. ஸோ அந்த இம்பேக்ட் இருக்குல்ல, அந்த உழைப்பு தான் அவருக்கு இன்னைக்கு கொண்டு இங்கே வச்சுருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதை நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து எத்தனை படங்கள். ஆனால் அவர் ஒன்று சொன்னேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ வந்து ஃப்ரெண்ட்ஸ் படும்போது ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருந்தார். அப்போ தான் நான் ஒரு நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். நானும் வரும் சும்மா திருட்டு தம் அடிக்கிறதுக்கு போனோம். இப்போ அவர் விட்டார், நானும் விட்டுட்டேன். ஏன்னா ஸ்மோக் ரொம்ப பேடான விஷயம். ஸோ பள்ளியில் ஷூட் பண்ணிட்டு சரியான கூட்டத்தை அப்படி தள்ளி அப்படியே அவர் தான் கார் ஓட்டிட்டு போயிட்டு அப்படியே போய் ஒரு சந்தில் ஒரு தெருவுன்னா ஒரு ரோடு, ஒரு 40 ஃபீட் ரோட்டுக்கு மண், ஒரு தார் ரோடு மாதிரி இருக்கும். சின்ன தார், டேமேஜ் அந்த வில்லேஜுக்குள்ளே போகிற ரோடு. அவுட்ஸ்கட் 2 பக்கம் பெரிய வயல் காடு. அதில் ஒரு சின்ன ஒரு மயில் கல் இருக்கும் பார்த்தீங்களா. 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இப்படி பேசிட்டு இருக்கோம். அப்படி அதில் வந்து ஒரு 50 தூரத்தில் ஒரு பொண்ணு வந்து களை நட்டுருக்குது. அது களை பறிக்குது வயலில். அந்த பொண்ணு ஒரு 12 years 13 years ஓல்டு இருக்கும். அது அப்படியே பார்த்து அப்படியே களை சொல்லி பார்த்தது. அப்படி பார்த்து மறுபடியும் பார்த்துச்சு. அப்படி பார்த்துச்சு. நான் விஜய் அந்த பொண்ணு ஒன்று தான் பார்க்குது, அது ரெக்கக்னைஸ் பண்ணுது அப்படின்னு. இதுவே சொல்லி கூட்டம் வந்துட்டு நம்ம போயிடலாமா அப்படின்னு. இதுக்கு நான் ரியாக்ஷன் பார்ப்பேன் அப்படின்னாப்புல. அதை அப்படி பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி இது விஜய் தான் கட் பண்ணி ஓடி வந்து குடிச்சு கைதுனா. அப்போல்லாம் மொபைலில் ஃபோட்டோலாம் கிடையாது. நான் ஒன்று அதை கை கொடுத்து பேசிட்டு இருந்தேன். அது விஜயோட $1 போட்டிருக்கு. அப்பவே நான் சொன்னேன், விஜய் உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி வந்தாரு. இந்த பழனியில் ஒரு பழனிய கிராமம், பழனிக்கு ஒரு குக் கிராமத்தில் ஒரு பொண்ணு வந்து விஜய் $1 போட்டிருக்குன்னா பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. உண்மையாண்ணா, சத்தியமாக சொன்னேன் அப்படின்னு. ஆனால் இந்த ஜேர்னியாக பார்க்கும்போது நீங்கள் அவரோட டவுன்ஃபால்லையும் படம் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ப்ரைமில் வந்தபோது படம் பண்ணியிருக்கீங்க. சுரா அது 50th படம்லாம் வரும்போது அவர் வந்து என்னப்பா சினிமா இப்படி இருக்குங்கிற டைம்லையும் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பயும் ஒரு விஷயத்த சொன்னேன், உண்மையான அதே மாதிரி அவர் எனக்கு ஒரு எங்கேயோ ஒரு வீட்டில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு போய் அதாவது எதுவுமே மறக்காத ஒரு கேரக்டர் சொல்லுவோம் இல்லையா. அப்போது
அப்படி ரொம்ப அண்ணா சும்மா நான் என் மேலே சில்லறை மண்ணுக்கு தான் நிறைய பங்கு அப்படின்னு. என்ன ஆமாண்ணா நீ என்ன எப்படி ரசிச்சில் நீ ஃபைட் எடுத்துருக்க அப்படி. என்னை ரசித்து எவ்வளோ ஃபைட் எடுத்துருக்க அதை வளர்ச்சி நான் இருக்குல்ல, நீ ரசிச்சனால நான் நடுவில் வளர்ந்துருக்கேன் ஃபைட்டில் அப்படின்னா. ஸோ அவர் சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நான் வந்து என்னோடய சன்னுடைய மேரேஜுக்கு இப்போ இன்விடேஷன் வைக்க போயிருந்தேன் இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 months முன்னாடி. அவர் யாரும் மீட் பண்ணுறதுல அப்பாயின்மெண்ட் கொடுக்கலனால அப்போ நான் தான் பேசினோன்னே கனவுக்கு அவன் அனுப்புகின்றாரு. எனக்கு தனியாக அவருடைய வீடு பர்சனல் வீட்டில் போய் என்ன தனியான வீடு மமந்தூரில் போய் எனக்காக உட்காந்து கொடுப்பது 1.5 மணி நேரம் பேசினார் என்கிட்ட. நாங்கள் ரொம்ப நாள் கேப் மீட் பண்ணோம். அப்போ எப்படி பழைய நாங்கள் லூட்டி அவ்வளோ ஜாலியாக சுற்றுவோம். கொடைக்கானல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கொடைக்கானலாம் சுற்றுவோம் நைட்டு கார் எடுத்துகிட்டு. அப்பா பேசும்போது எங்கள் பையன்கிட்ட சொன்னார், உங்கள் அப்பா வந்து எவ்வளோ பெரிய உழைப்பு தெரியுமா, ஆனால் உங்கள் அப்பா ரொம்ப மோசமான ஆள், என்னெல்லாம் எங்கெல்லாம் தொங்க விட்டுக்காருமா, முடியாதுன்னு கூட கேட்க விட மாட்டாதா தம்பி அப்படிலாம் தொங்க விடுவார். ஸோ இன்னொரு விஷயம் நான் விஜய் சார் சொல்லும்போது வேட்டைக்காரன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸில் குதிப்பார் தெரியுங்களா. அதை நான் ஃபால்ஸ்லாம் பிளேட் எடுத்து அதை மேட்டில் மேட்ச் பண்ணுறேன் எங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளேயே. அப்படி பண்ணும்போது ஃபால்ஸ் ஹைட் ஜாஸ்தி இல்லை. அப்போ அந்த ஹைட்டுக்கு நான் வந்து க்ரெயின் 100 அடி க்ரெயின் சொல்லி 120 feet க்ரெயின் சொல்லி அவர் 120 feet தூக்கணும் எனக்கு அந்த லென்த் வேணும் ஷார்ட்டுக்கு. அப்போ தான் கம்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தூக்கியாச்சு. அவர் நான் விஜய் சொல்கிறேன், விஜய் உங்களுக்கு ஏதோ 50 feet தலை சுற்ற போல் 50 feet கூட்டிட்டு ஓகேவா ஓகே இறக்கிட்டேன். அப்புறம் 70 feet ஓகேவா அப்படின்னு அப்புறம் 100 feet தூக்க போகிறேன். அது 100 feet சொல்ல மாட்டேன் அவர்கிட்ட மென்டல் டிஸ்டர்ப் ஆகிட சொல்லி, விஜய் உங்களுக்கு மேலே தூக்குறேன், உங்களுக்கு எங்கேயாவது ஒரு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அப்படி இப்படி சொல்லிட்டேங்க ஏன்னா நான் இறக்கிறேன் அப்படின்னா ஓகே நான் அப்படின்னா உடனே ஒரு 80 feet போது இப்படின்னாரு, இன்னொரு 20 feet தான் விஜய் அப்படின்னு. ஒரு 20 feetன்னா இது கேமரா கம்பல்சரி ஒன்று பேக்கில் டக்கு எடுத்தார். எடுக்கிற அட்ஜஸ்ட் டைம் இருக்குல்ல அதுதான் யார் அந்த சொல்லணும் இல்லை உங்களுக்கு சார் எந்தங்க சார் என்ன உடனே சார் எது லேட்டு அப்படின்னு கேட்டார். நான் உனக்கு இறக்கி அப்படின்ட்டேன். இறக்கி 50 இறக்கி நிப்பாட்டினேன். விஜய் இப்படி மாதிரி தொங்குனா தான் இந்த கூட பல கோடி சம்பாதிக்க முடியும். நான் தூக்க மைக்கில் சொல்கிறேன் சார் நான். ஆனால் இப்படிலாம் டூ மச் டார்ச்சர் பண்ணானா ஏன்னா பாதி கோடி தந்துருந்தேன் உனக்கு. ஸோ காமெடியாக சொன்னேன். ஸோ வேறு எதுனா ஸ்போர்ட் எடுத்துவாங்கல்ல கண்டிப்பாக இப்படிதான் வேறு ஹீரோன்னா என்ன எப்படி பேசினா மைக்கில் தான் பேசுனேன். ஸோ அவர் வளர்ச்சின்றது அவர் தெரியுதுல்ல அவங்களுக்கு வளர்ச்சிக்க தான் கஷ்டப்படுறாங்கன்னு. கண்டிப்பா சார். ஆனா அவர் கண்ணாடி உடைக்கிற மாதிரி சீன்ல இருந்து ஆமா அதெல்லாம் எல்லா விதமாகவும் தான் இப்போ யோசிச்சு பார்த்தா அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எதெல்லாம் வித்தியாசமா பார்த்தோமோ அது எல்லாத்துலயுமே இருந்திருக்கு. கண்ணாடியை உடைச்சிட்டு போறதுன்னு சொல்லிட்டு பல விதங்கள் இருந்திருக்கு. ஆனா இப்போ அவர் சூஸ் பண்ணியிருக்கிற வேவ் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மிகப்பெரிய ஒரு கடல். அதில் வந்து மிதக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் போனால் பொய் சொல்லணும், அடுத்து ஏமாற்றணும், உண்மையை பொய்யை உண்மை மாதிரியே பேசணும். எது உண்மை மாதிரி பேசணும், உண்மையை பொய் மாதிரி சொல்லணும், எது சொல்லணும். தட் இஸ் இது அரசியல். பட் அவருக்கு எப்படி செல்றது, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேச கேரக்டர். எது விஜய் சார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேச. ஆனால் நீ தப்பு பண்ணுறது நீ ஒன்றா ஏன்னா நீ லேட்டாக வரல எதுக்கு நீ பண்ணுற நீ ஏன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசாது. என் ரூமில் கூட்டி பேசாது பப்பே பேசவே மாட்டேன். ரொம்ப டிசிப்ளினான கேரக்டர் சார். இன்ன வரைக்கும் நான் விஜயை பார்த்து வந்து எனக்கு ஒரு பொருள் கொடுப்பாரு சார். எனக்கு சார் எனக்கு அவ்வளோ எம்எல்ஏ இது லாஸ்ட் பத்திரிக்கை போகும்போது தான் நான் வாங்கலை தேவையில்ல. மற்றபடி எங்கே வேணா கேரட் பார்ப்பேன். ஏய் அந்த ஷூ எடுத்த அண்ணன் கூட அப்படின்னு பாருது புதுசு நான் அன்றைக்கி வந்தது ரிப்போர்ட் நான் அப்படி ஒரு கேரக்டர் சார் அவர். அதனால அவருக்கு எப்படி அவருக்கு இந்த கடலில் எப்படி நீந்து வரன்றது ஒரு டவுட்டாக இருக்குது. இது ஆனால் வரட்டுமே அவர் வரட்டுமே. ஆனால் எப்படி நீந்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க சார் இப்போ பார்க்கணும்? அதான் ஒரே வாரம் சொல்கிறேன். மிகப்பெரிய கடலில் ஏகப்பட்ட முதல் நடுவில் மாட்டி சின்ன மீனாக மாட்டிருக்கிறார். நான் ஒரு ட்விட்டு போட்டேன், அதுக்கே 2 மணி என்கொயரி போட்டாங்க என்ன. இது பறவை உயிரே பிறந்தால் கழுகுகளுக்கு பிடிக்காது கரு சம்பவம்னு போட்டேன். அதுக்கு 4 புள்ளி ஃபோன் வந்துச்சு எனக்கு. இதுக்கு இப்படி போட்டிங்க எப்படி போட்டிங்கன்னு. பறவை உயிரே பிறந்தால் கழுகுகளுக்கு பிடிக்காது கரு சம்பவம்னு போட்டேன். அது வியூஸ் ஜாஸ்தி போயிட்டுருக்கு. அது அதுவே நிறைய பேருக்கு அதுவே எல்லா அர்த்தமும் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது, நீங்கள் சொல்ல வரதுலேயே புரியுது. அவருடைய இது மனநிலைக்கு எப்படி ஒட்டாங்கட்டே எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு மிகப்பெரிய நண்பர் ஃபுல் அவருடைய விஷயங்கள் எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவர் ஜெயிக்கட்டுமே என்ன வேணும் என்ன. அதுவும் சினிமாலேயும் நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்கும் போது அது ஒரு சந்தோஷம் இருக்கு. இவருடைய மெயினாக வந்து நான் கேட்கணும், இவரோட ரிடம்ஷன் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது
எல்லாரும் ஒரு சொல்லுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எத்தனையோ பேர் சொன்னதை பார்த்துருக்கோம் சார். பயங்கர அதாவது நான் என்னன்னா, நான் வந்து அவரை முதல் படம் வந்து இந்த ரஜினி 25 மீட் பண்ண சின்ன பையன். அதில் நிறைய ரஜினிகாந்த் நல்லா மீட் பண்ணுவார். பயங்கரமாக வாழ்த்தன் பயங்கரம் பண்ணுவாப்புல. அதுக்கப்புறம் அவரோட முதல் படம் வந்து நான் அந்த இவர் ஒரு இன்னொரு இந்த லூசு பெண்ணே சாங் இல்லை அந்த படம் மன்மதனில் தான் அவர் மன்மதான் அவர் பண்ணுற ஹீரோ பண்ணார். அதுக்கு மன்மதன் படத்துக்கு ஒரு ஃபைட் மாஸ்டர் நான் அது ஆக்சுவலாக. அப்போது ஒரு மியூசிக் காலேஜ் ஃபைட் இருக்கும் செம்ம. அப்போ பாருங்க நல்ல ஸ்டைலாக எடுத்துருப்பேன். ஆமாம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாங் என்கிட்ட வந்து வல்லவன் படம் பேரில் நடக்குது. மன்மதன் வல்லவன் பேரில் நடக்குது. வல்லவன் நடக்குது. லூசு பண்ணி சாங் வந்து வல்லவன். அப்போ இந்த காதல் வளர்த்து அந்த காதல் வளர்த்து படம் சாங்கு கூப்பிட்டாரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு கூப்பிட்டு வந்தார். மாஸ்டர் இந்த மாதா இன்ஜினியரிங் காலேஜில். அப்போ நான் வந்து பார்த்துட்டு என்ன செம்பு அப்படின்னேன். ஆனால் எனக்கு மாஸ்டர் எனக்கு அந்த பில்டிங்லேருந்து கீழே இறங்குனேன் அப்படின்னா. அப்போ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடையவே. ஓகே. அப்புறம் வந்து அந்த பில்டிங் வந்துருக்கு ஒரு 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 70 பில்டிங் நடுவில் ஒரு 2-3 ராட் அதில் நிற்கணும் பாடணுன்னு. அப்புறம் நான் அந்த பில்டிங்லேருந்து 4வது ஃப்ளோர்லேருந்து இறங்கி அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டில் வந்து லேண்ட் பண்ணணும். அந்த இதில் நிற்கணும். நான் இது எல்லாமே காம்ப்ளிகேட்டட். அப்புறம் வந்து தர லெவலில் வந்து 50 அடி பாடிட்டே போனது. இந்த ஐயோ இந்த நான் ஒன்று சிம்பு என்னது எல்லாமே என்ன இந்த எக்யூப்மெண்ட் நம்மகிட்ட கிடையாது. எல்லாம் பெரிய எனக்கு வேணுண்ணே 4 நாளைக்கு ஷூட் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரோப்பெல்லாம் வாங்கிட்டு இப்போ என் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போது எல்லாம் வெளிலாண்டு படைச்சிட்டேன். அப்போ ஒன்று எல்லாமே இருக்கிற ஸ்டீலில் போட்டு இருக்கிற ஒரு 4-5 கிரெயின் நம்ம ஷூட்டிங்கில் மேலே தூக்கி மூட்டையெல்லாம் போட்டு நைட்டு கட்டி லாக் பண்ணி 6 செட்டப். நான் 1 2 3 4 செட்டப் பண்ணி வச்சிட்டேன். வச்சு எல்லாம் பண்ணி காமிச்சு நான் ஷாக் ஆகிட்டேன். அதான் ஷாக்கு காதல் பார்த்தீங்களா? ஆமாம். அந்த பார்த்தா நீங்கள் சொல்ல குதிச்சு வருவார், அப்படி பேஸ்கெட் பால் கோர்ட்டில் நின்று பாடுவார், அப்படியே சுற்றி பாடுவார். அதெல்லாம் அந்த கேபிள் ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய எம்எல் நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஐயோ தம்பின்னா என்ன உயிரில். ஒரு நாள் நான் வந்து ஒரு சத்தம் போட்டேன். அது ரொம்ப எனக்கே பேச கஷ்டம். என்ன சிம்பு நீங்கள் வந்து காலை 7 மணி நிற்கிறேன் வரல ஒன்றுமே சொல்ல. அந்த அரிசி ஷூட்டிங்லாம் பண்ணார். என்னையா நீ இவ்வளோ கற்றுக்கிறது எந்த ரியாக்டே பண்ணல. இந்த சிவம்பாட ஷூட்டிங்கில் என்ன ரியாக்டே பண்ணல அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம தப்பாக பேசிட்டோமோ எனக்கு கிட்ட ஆயிடுச்சு. ஐயோ நம்ம ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ. என்னென்ன ஹீரோ இல்லை வயசு கம்மி இருந்தாலும் அதான் அப்படியே இருக்கும்போது வாங்க சாப்பிடும் மாஸ்டர் அப்படின்னது. சாப்பிட்டுட்டு முட்டை சாப்பிடும்போது மாஸ்டர் நேற்று எங்கே போனீங்க ஷூட்டிங்? ஐயா முந்தைய ஹைதராபாத் போனேன். அது மாதிரி அப்புறம் பெங்களூர் மீட்டிங் முடிச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தா இன்னொன்று வந்து அதுக்குள்ளே இந்த ஷூட்டிங் கூப்பிட்டாங்க. நான் இவ்வளோ வாழ்க்கையில் இவ்வளோ பரபரப்பு வந்து என்ன கஷ்டம் என்ன கண்டிங்க அப்படிங்கிறது நான் யோசித்தேன். காலைல வந்து கற்றுங்க நான் டென்ஷன் ஆனா ஆக மாட்டேன். எதுக்கு அப்படியே வேலை செய்யணும்? எது ரிலாக்ஸாக வேலை செய்யுங்க. நீங்களும் ரிலாக்ஸாக வேலை செய்யுங்க. இதுதான் பதில் சொல்லுங்க. இவ்வளோ தான் ஒரு 3-4 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த படத்துலேயே நீங்கள் நடிச்சிருப்பீங்க. அது அவதான் நடி கடல் கடல் நடிச்சா அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி அவர் வந்து சிம்பு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து வல்லவர் ஷூட்டிங்கில் நடிக்க வச்சார். அந்த ஷூட்டிங்கில் எனக்கு வல்லவர் அந்த காருக்குள்ள வரும்போது நான் ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி அது கனல் தான் வேணும்னு சொல்லி நடிக்க வச்சார். நடிக்க வச்சிருக்கும்போது திடீர்னு அப்போ வந்து மழை பெய்யுச்சு. பிரசாத் லேப் தான் ஷூட். மழை பெய்யணுன்னா அப்படி மழை பெய்யணும். நான் அப்படியே வந்தோன்னே இங்கே வாங்க கூப்பிட்டு அவர் காரில் கூப்பிட்டு போனார். காரில் கூப்பிட்டு போய் பஸ் நேற்று சாங் பண்ணேன் கேளுங்க அப்படின்ல அப்படியே போட்டு அப்படியே சாங் அப்படி போட்டோன்னே அதான் லூசு பெண்ணே லூசு பெண்ணே ஒரு பெண்ணே லூசு பையன் ஒன்றை பார்த்து லூசா சுத்துறான். இப்படிதான் பீட். இது லூசா அது கேப் இருக்கு, 2 கேப் இருக்கு. கேட்டு தானே லூசா சுத்துறான் லூசு பெண்ணே லூஸ் அப்படியே மியூசிக் பேங்க் ஆகும். லூசு பெண்ணே அப்படியே நான் ரொம்ப சாங் பெரிய கிட்டாங்க. நான் சிம்பிள் 100% ஹிட்டு சாங்க 100% ஹிட்டுது அப்படின்னு என்னம்மா சொல்றீங்கன்னா அவரு என்னன்னா அந்த சாங்கம் எல்லாம் நல்லா இல்லை சொல்லிட்டுருக்காங்க போல் இருக்கு. ஏன்னா லூசி பிள்ளை பொண்ணு அது என்ன இது கேவலமா இருக்கு சொல்லிட்டு இருக்காரு. நான் பிஎன்சி ஆடியன்ஸ் சார். இது நான் வந்து காதுக்குள்ள அடிச்சு சீட்ல குத்தி இந்த படம் சாங் ஹிட் ஆகல இண்டஸ்ட்ரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன். அவர் ஷாக்காயி
கன்ஃபியூஷன் என்ன கன்ஃபியூஷன் கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை சாங்கை ஒன்று ஆக்சுவலாக சாங்கை மாற்ற போகிறாங்க நைட்டு. அது எனக்கு தெரியும். அப்புறம் சொன்னார் நான் சாங்கை மாற்றும் போது தான் சொன்னார். அது இன்டர்வியூவில் கூட நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. யார் அவரே சொல்லியிருக்காரு. நான் அந்த சாங் வந்து டவுட்லேயே இருந்துச்சு. ஆனால் கடல் வந்து அடித்து பார்த்தோன்னா இதை கண்டு ஆனால் அது பெரிய ஹிட் ஆச்சு. அதுதான் இப்போ இந்த ட்ரெண்டே அந்த பாட்டா. ஆனால் இப்போ எல்லாருமே எதை சொல்கிற மாதிரி இவர் வந்து இந்த ஷூட்டுக்கு இதாகிற உடம்பு இது வந்ததுக்கு அப்புறம்லாம் நிறைய பேர் வந்து இவர் என்னப்பா இவர் சிம்பு அவர்கள் இருப்பாரா இல்லையான்னும் போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ், அது ஒரு மாஸ் ஹீரோ சார். அவங்க அவருக்கு வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவருக்கு ஒரு கல்ட் ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. நான் ஒரு லாஸ்ட்டாக வந்து இந்த வந்தா சுட்ட ஒரு படம் இருக்குல்ல, சுட்டான் செத்தான் அந்த படத்துக்கு வேணாம் ஷூட்டிங்கு. நான் வேற ஒரு படத்துக்கு போயிருந்தேன், இந்த வெளியில் படத்துக்கு ஒன்று போயிருந்தேன், லாஸ்ட் படத்துக்கு. அது யுத்தம் போயிருந்தேன். அப்போ ஷூட்டிங்கை வந்து ஃபிலிம் ஷீட்டில் இருந்துச்சு நம்ம. அப்போ சிம்பு வந்து ரொம்ப நாள் பாத்ரூம் ரொம்ப நாள் சொல்லிட்டு போய் இப்படி தந்து நான் வந்து சொன்னேன். கிளி ஓடி வந்து தலைவா இரவு கட்டி பிடிங்க அப்படின்னாரு. ஏன் உங்கள் எழுத்து எனக்கு வரணும் இந்த கட்டி பிடிச்சி ஐயா கிரேட்ண்ணா. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் ட்ராவல் பண்ண மனிதர்கள், சினிமா பற்றின டாக் எல்லாமே இருந்தது. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். டேக் ஒன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.